மேடையில் இருக்கின்ற மாண்புமிகு மேயர் அவர்களே, பள்ளியின் நிர்வாக இயக்குனர், அவர்தம் புதல்வர்களே, உதவி ஆணையாளர் திரு கணேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற பெரியவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியில் என்னை கலந்து கொள்ள வைத்தமைக்காக நன்றி கூறுகிறேன். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அரவிந்த் மேரா இன்ஸ்டிடியூஷன்ஸ், குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எனக்கு கடந்த ஒரு வருட காலமாகத்தான் தெரியும். குயின் மேரா இன்டர்நேஷனல் ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராமுக்காக அட்டென்ட் பண்ண போது அவங்களுடைய பழக்கம் ஏற்பட்டது. அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோ மைன்யூட்டாக பார்த்து, எவ்வளோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆன் பார் வித் த வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களை பார்க்கும்போது ரொம்ப வியந்து போனேன். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உலகத்தரம் வாய்ந்த கல்வியை இந்த பகுதியில் அவங்க வழங்கிட்டு இருக்காங்க. அதற்காக என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகள். இந்த நிறுவனம் மென்மேலும் வளர வேண்டும். எல்லோரும் சொன்னது போல என்ன உச்சமோ, ஒரு கல்வி நிறுவனம் எந்த உச்சத்தை அடைய வேண்டுமோ அந்த உச்சத்தை இந்த கல்வி நிறுவனங்கள் அடைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இந்த நிகழ்ச்சியில நிறையவே பில்டப் நமக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சியோட பர்பஸ் எங்களுக்கு பில்டப் கொடுக்கறதுக்காக இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு சில விஷயங்களை நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களை நாங்கள் வீரர் சூரர் அப்படிங்கிறத சொல்றதுக்காக அல்ல, இந்த குழந்தைகள் மத்தியில் இருக்கின்ற வீரர்களையும் சூரர்களையும் அப்துல் கலாம்களையும் கல்பனா சாவ்லாகளையும் இன்னும் பிற உங்களுக்குள்ளே இருக்கின்ற உங்களையும் நீங்களே நாளைக்கு ஒரு முன்மாதிரியாக வர வேண்டிய காலகட்டங்கள் வெகு தொலைவில் இல்லை. அப்படிப்பட்ட உங்களுக்குள் இருக்கின்ற ஒரு அக்கினியை சூரியனாக உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இது. அப்படித்தான் இதை பார்க்கின்றேன். இங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய நேரம் பேசிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கேட்கக்கூடிய சூழ்நிலை நீங்க இப்ப இருக்க மாட்டீங்க. அதுக்கும் கைத்தட்டுறாங்க பாருங்க, நிறைய பேர் வரவேற்கிறாங்க. சோ இது ஒரு ஜூப்ளியன்ட் மூட்ல இருக்கக்கூடிய ஒரு டைம். எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம், கண்ணுக்கும் விருந்து கொடுப்போம், காதுக்கும் கொஞ்சம் விருந்து கொடுப்போம். ஒரு 2 மினிட்ஸ் ஒரு ஒர்க்கிங் லஞ்ச் மாதிரி, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நான் சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ இந்தியாவில் நம்ம கிட்ட இல்லாத விஷயங்களே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம இந்தியாவில் பெருசா மைனஸ் நினைக்கக்கூடியது என்னன்னா பாப்புலேஷன் தான். ஆனா நம்ம எவ்வளவு ரிச்சஸ்ட் இன் பாப்புலேஷன் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்ம மைனஸா பார்க்க வேண்டாம், பாசிட்டிவா பாருங்க. நம்ம கிட்ட இருக்கிற பிளெஸிங்ஸை கவுண்ட் பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கிற மைனஸை தூக்கி போட்டுடணும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கறது அதுதான், நம்ம கிட்ட என்ன பிளெஸிங்ஸ் அதை பார்க்கணும். 2 கால் இல்லாதவன் 2 கண் இல்லாதவன் எவ்வளவு எந்தூசியாஸ்டிக்கா தனக்கு இருக்கின்ற பணியை ரொம்ப சிறப்பா செய்யறான். ஆனா 2 கால்கள் இருந்தும் கால்கள் இல்லாத மாதிரி சோம்பேறியா நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி நாம இருக்கக்கூடாது. கண்கள் இருந்தும் கூட குருடரா நிறைய பேர் இருப்பான். அப்படி இருக்கக்கூடாது. இதயம் இருந்தும் மிருகத்தை விட கீழ்த்தரமா நடக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய அப்படிப்பட்ட கல்வியை நம்ம இங்க வழங்கக்கூடாது. நிச்சயமா அந்த நிறுவனம் அப்படிப்பட்ட கல்வியை வழங்கல, ரொம்ப தரமா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இளைஞர்கள், உலகத்திலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு எதுனா இந்தியா தான், வேற எந்த நாடும் கிடையாது. நம்ம பக்கத்தில் இருக்கின்ற சைனா நம்மளை விட பல மடங்கு உயர்ந்தவர்களாக இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. பட் அவங்ககிட்ட கூட நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்ன தெரியுமா, இந்த யங்கஸ்ட் பாப்புலேஷன் அதிகமா இருக்குது இந்தியாவில் தான், யூத் பாப்புலேஷன் அதிகமா இருக்குது இந்தியாவில் தான். ஆனா சைனால வேர்ல்ட்ல அதிகமான எல்டர்லி பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, டிபெண்டன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கிட்ட அப்படி கிடையாது. இன்னைக்கு என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் நிறைய இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. இன்னைக்கு இந்தியா, நாளைய இந்தியா எப்படி உருவாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கனவு உங்களுக்குள்ளார வேணும். நிறைய நமக்கு தேவைகள் அதிகமா இருக்கு. நிறைய உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸ்ல பின்தங்கி இருக்கிறோம். டீசல் தட்டுப்பாடு இருக்கின்றது, மின்சாரம் தட்டுப்பாடு இருக்கின்றது, வேலை வாய்ப்பில் தட்டுப்பாடு இருக்கின்றது. எங்கு போனாலும் இந்த பாப்புலேஷன்னால நிறைய தட்டுப்பாடுகளும்
இயற்கை வளங்களுக்கான போட்டி பிரஷர் ஜாஸ்தி ஆகி போச்சு. ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்படுகிற ஹெக்டரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 2க்கும் குறைவான அளவில் ஆகி போச்சு. நாளைக்கு போனா ஒவ்வொருத்தரும் இன்னொரு 50 வருஷத்துக்கு போனா ஒரு மனிதனுக்கு சராசரியாக 1 சென்ட் கிடைக்குமா அப்படிங்கிற நிலைக்கு வந்துடும் போல இருக்கு. ஆக நம் எதிர்கால இந்தியர்களாகிய நீங்கள், எதிர்கால தூண்களாகிய நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம் இந்தியாவிற்கு இப்படிப்பட்ட கல்வியை தருகின்ற நமது தாய்நாட்டிற்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய இன்வென்ஷன்ஸ் நமக்கு தேவை, நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் தேவை. ஒவ்வொருத்தருமே நம்ம பேரண்ட்ஸ் என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒருத்தன் 500 மார்க்குக்கு 490 எடுக்கணும், 1200 மார்க்கு 1190 எடுக்கணும் அப்படிங்கறது மட்டுமே ஆசைப்படுறோம். அவனை எப்பவுமே புக்வாமாவே இருக்க வச்சு அவனுடைய சிந்தனைகளை வெறும் புத்தகத்தோட மட்டுமே மூட்டை கட்டி வச்சிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை தயவு செய்து ஏற்படுத்திக் கூடாதீங்க. நான் மிக மிக ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், சாதாரணமான ஒரு ஸ்டூடெண்ட், ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அபிநாத்களோடு பேசிட்டு இருந்தேன். அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு. நான் ரொம்ப சாதாரணமான இன்ஸ்டிடியூஷன்ல தான் படித்தேன். இருந்தாலும் அதுக்காக ரொம்ப நல்ல இன்ஸ்டிடியூட்ல படிக்க கூடாது அப்படிங்கிறது சொல்ல வரல. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. தன்னுடைய பையனோ பெண்ணோ என்ன ஆசைப்படுறான்னு பாருங்க, அவனோட ஆசையை கண்டுபிடிங்க. நான் எல்லா இடத்துலயும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு தெரியுமா, அவனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியை கண்டுபிடிங்க, அந்த சக்தியை டேப் பண்ணுங்க, அந்த சக்தியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுங்க. அதை வச்சுதான் அவன் மிகப்பெரிய ஆளா வர முடியும். அதை விட்டுட்டு ஒரு கவிஞனா ஆகணும்னு நினைக்கிறவனை கொண்டு போய் வேற ஒரு செய்யல அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு போட்டோகிராஃபரா ஆகணும், ஒரு பத்திரிகையாளர் ஆகணும், ஒரு அரசியல்வாதியாக ஆக வேண்டும், ஒரு காவல்துறையாக அதிகாரியாக ஆக வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குள்ளரையும் ஒவ்வொருத்தர் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அந்த ஒளிந்தவனை கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மாணவர்கள் தங்களை சுய பரீட்சைக்கு ஆளாக்க வேண்டும். நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் குறிப்பா நான் சொல்ல ஆசைப்படுறது 10th and +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான். அதுக்கு கீழே இருக்கிற மாணவர்களுக்கு இப்ப சொன்னா புரியாது. ஏன்னா அந்த கோல் செட்டிங், கேரியர் ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த ஏஜ்ல தான் வரும். ஏன்னா அதே ஏஜ்ல தான் எனக்கு 10வது வகுப்பு படிக்கும்போதே காவல்துறை அதிகாரியாகணும் ஒரு ஆசை வந்துச்சு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணேன், இப்போ வந்துட்டேன். அதே போல ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் 10th ஸ்டாண்டர்ட் ஹையர் செகண்டரி வரும்போது தான் அந்த ஒரு ஏஜ் வரும். நிறைய விஷயங்களால அவன் ஈர்க்கப்படுவான், போத் நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ்னால அட்ராக்ட் ஆகாம பார்த்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. அதே போல நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கு. இந்த 2 சமுதாயமும், பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ரொம்ப அருமையா ஒரு சிங்க்ல இருந்ததுன்னா, சிங்க்ரனைஸ்டா இருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்தியாவை யாராலையும் வீழ்த்தவே முடியாது. ஏன்னா நம்ம +2ல 10th படிக்கின்ற மாணவனை என்னென்ன நம்ம மேக்சிமம் ஐடென்டிஃபை பண்றதே கிடையாது. நம்மளுடைய போக்கஸ் எல்லாம் மீறி இப்போ எல்லாருமே நாங்க படிக்கும் போது இருந்து இன்றைய காலகட்டத்து வரைக்கும் ஒரு பேரண்டோட எய்ம் என்ன இருக்கும், அவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர். இதை 2 தவிர உலகத்துல வேற எந்த தொழிலுமே கிடையாதா? நிறைய தொழில் இருக்கு, மனசுதான் காரணம். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல, இந்த பேரண்டத்துல தனக்குனே ஒரு இடத்தை, மிகப்பெரிய ஸ்பேஸை கிரியேட் பண்ண முடியும், நிச்சயமா முடியும். அதை விட்டுட்டு நமக்கு இருக்கிறது 2 ஏவா பியா அப்படி, டாக்டரா இன்ஜினியரா, இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதுக்காக அந்த தொழில் நான் குறை சொல்லவில்லை. டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவன் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இன்ஜினியர் ஆகட்டும், போலீஸ் ஆபீசர் ஆகிறவன் இன்ஜினியர் ஆகணும், அவனுக்கு எதுக்கு வேலை? நான் இன்ஜினியராக என்ன செய்ய போறேன்? நான் போலீஸ் ஆபீசர்னா அதுக்குரிய தகுதிகளை தான் நான் வச்சிருக்கணும். அதே போல உங்களுக்குள்ள ஒரு இன்ஜினியரை கண்டுபிடிங்க, உங்களுக்குள்ள ஒரு டாக்டரை கண்டுபிடிங்க, ஒரு வக்கீலை கண்டுபிடிங்க. இன்னைக்கு எல்லா துறையிலும் இந்தியா தேவைப்படுது. எல்லா துறையிலும் தரம் தேவைப்படுகின்றது, குவாலிட்டி தேவைப்படுது, நேர்மை தேவைப்படுகின்றது, நீதி தேவைப்படுகின்றது. இத்தனை விஷயங்களும் நம்ம பின்தங்கி இருக்கின்றோம். அதனாலதான் ஒட்டுமொத்த டெவலப்மெண்ட்டுமே நம்ம உலகளாவிய தரத்துல நம்ம இன்னைக்கு போட்டி போட முடியல. நம்ம வெளிப்படையா சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். இன்னைக்கு 120 கோடி பேர் இருக்கோம். ஒலிம்பிக்ல ஒரு மெடல் வாங்குறதுக்கு ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சைனா ஈஸியா உலகத்துல நம்பர் 1 ஆயிட்டு போயிட்டான். அமெரிக்காவே மிஞ்சிட்டு இருக்கான். அத்தனை விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கான். நம்மளே எல்லாம் பேசிக்காவே நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளுடைய சக்திகள் தெரியாமையே நம்மளை அமுக்கியே பழக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இருட்டா கண்டா பயம், இருட்டுல பார்த்தா பேய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியே நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். அதனால பெற்றோர்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டது என்னன்னா, மார்க் எடுக்கிறது மட்டுமே அவனுடைய இலக்கு கிடையாது. 500க்கு 490 எடுத்தவன் எல்லாமே வாழ்க்கையில ஜெயிச்சிருவான், 500க்கு 150 எடுத்தவன் எல்லாமே வாழ்க்கையில தோத்துருவான்னா இன்னைக்கு பாதி பேர் தான் ஜெயிச்சிருப்பான், இன்னைக்கு பாதி பேர் வீழ்ந்திருப்பான். அப்படி கிடையாது. படிக்காத எத்தனையோ பேர் மேதையா இருந்திருக்காங்க, படிக்காத எத்தனையோ பேர் நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள், படித்த எத்தனையோ பேர் கொலை கூட செய்திருக்கின்றார்கள். ஒரு காவல்துறை அதிகாரியா நான் சொல்றேன்.
படிக்காத எத்தனை பேர் மிகப்பெரிய மகான்களாக இருந்திருக்கின்றார்கள். என்னுடைய அனுபவத்தில் இங்க இருக்கின்ற பெரியவர்கள் நிறைய பார்த்திருப்பார்கள். அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற அந்த உள்ளுணர்வை உணர்ந்து அதற்குரிய ஒரு சிங்கை ஏற்படுத்தி, சிங்கர்னைசேஷனை ஏற்படுத்தி அதை கண்டுபிடிச்சு அந்த வேல்வெண்த்தை டெவலப் பண்ணுங்க. அதற்குரிய விஷயங்களை இந்த ஸ்கூல்ல கேளுங்க, பெற்றோர்கள் கேளுங்க. 10th +2 படிக்கின்ற மாணவர்களை தயவு செய்து பெற்றோர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நமக்கு 1000 விஷயம் இருக்கும். இன்னைக்கு நடக்கின்ற இந்த மெஷின் ஏஜ்ல நிறைய விஷயங்கள், வயிற்றுக்கும் இதுக்கும் போட்டி போட வேண்டிய சூழ்நிலை, சாப்பாட்டுக்கு அவ்வளவு போராட்டங்கள்ல நாம வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றதுனால நிறைய நேரத்துல குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனா அது மிகப்பெரிய தவறு. காவல்துறையில நிச்சயமா நான் அவ்வளவு அட்வைஸ் பண்ணலாம், என்னால அது முடியல. ஆனாலும் கூட எங்களுக்கு தெரிந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் ஆசைப்படுறேன். 10th +2 படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்ககிட்ட பர்சனலா கேளுங்க. அவர்களின் மீது உங்களுடைய கருத்தை திணிக்காதீர்கள். அவங்க கிட்ட போய் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணாதீங்க. அப்பா அப்படி இருந்தம்பா, நான் இப்படி இருந்தம்பா, அப்படிப்பா அப்படின்னு அப்படிலாம் சொல்லவே தேவையில்லை. அவன் கிட்ட இருக்கிறத சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. நேற்றைய பத்திய விஷயங்களை பேசியே நம்ம காலத்தை கடத்திட்டு இருக்க வேண்டாம். நிச்சயமா அது தேவையும் இல்லை. இன்னொரு விஷயம், எப்பவுமே நமக்கு இங்க இருக்கின்ற விஷயங்களை விட்டுட்டு தூரம் இருக்கிறது தான் நம்ம இது பண்ணிட்டு இருப்போம். ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னா, ஒருத்தன் ஒரு பொருளை போட்டுட்டு இன்னொரு இடத்துல தேடிட்டு இருந்தான். ஒரு மெர்க்குரி லேம்பு கீழே லைட் வச்சு அவன் தேடிட்டு இருந்திருக்கான். என்னப்பா தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். நான் ஒரு கோல்டு ரிங்கை தொலைச்சிட்டேன் அப்படின்னா. இந்த இடத்துல தேடிட்டு என்ன கண்டுபிடிக்கலையா அப்படின்னா. இங்க ஏன் வந்து எங்க தொலைச்சிங்க அப்படின்னு கேட்டான் அந்த வழிபோக்கன். நான் வேற ஒரு இடத்துல தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். அங்க தொலைச்சிட்டு இங்க ஏன் தேடுறேன்னு கேட்கும்போது இங்கதானே வெளிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்றான் அவன். நம்ம தொலைத்த இடத்தை விட்டு விட்டு வெளிச்சம் இருக்கிற இடத்துல போய் தேடிட்டு பிரயோஜனம் இல்ல. நம்ம எங்க தொலைச்சோம் அப்படிங்கறத முக்கியம். அதே போல நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத விட்டுட்டு வேற ஒரு இடத்துல வெளிச்சமா இருக்குன்னு பிரயோஜனம் இல்ல. மேற்கத்திய நாடுகளை பத்தி நம்ம இதை பத்தி ஷேக்ஸ்பியரையும் மற்ற பெரிய அறிஞர்களை பற்றி படிச்சு பிரயோஜனம் இல்ல. தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி படிங்க, தப்பு இல்ல. நம்ம ஊர்ல இருந்த சர் சி வி ராமனை படிங்க. நம்ம ஊர்ல இருந்த கடிதம் எழுதிய ராமானுஜத்தை படிங்க. நம்ம பாரதியார் கவிதைகளை படியுங்கள். நமது ராமாயணம் மகாபாரதத்தை படிங்கள். அப்புறம் உலகளாவிய காவியங்களை படித்துக் கொள்ளுங்கள், தப்பு கிடையாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு, இந்தியாவில் என்ன இருக்கு, அதனுடைய பாரம்பரியம் என்ன, இந்தியாவோட வரலாறு என்ன, அதனுடைய கலாச்சாரம் என்ன, அத்தனை விஷயங்களும் முதல்ல உங்களுக்கு கொண்டு வாங்க. அப்படி உணராத சமுதாயம் நிச்சயமாக முன்னுக்கு வரவே முடியாது. நம்ம உலகத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? உன்னை பத்தி தெரியலையா? நீ ஊரான பத்தி பேசி என்னையா பிரயோஜனம்? ஊரான பத்தி பேசும்போது முதல்ல உன்னை பத்தி பேசு, உன்னுடைய குறைகளை பேசு, உன்னுடைய நிறைகளை பேசு. அப்புறம் பிறர்களை பத்தி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எல்லாம் பண்ணு. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, முதல்ல தமிழோ இங்கிலீஷோ ஹிந்தியோ மலையாளமோ என்ன லாங்குவேஜ்ல இருக்கட்டும், அதை பத்தி கவலை இல்லை. நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, நம்மளுடைய மொழி என்ன, நம் பிறப்பு என்ன, நம் மூதாதையர் யார், அவர்களை என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன விட்டுட்டு போயிருக்கிறாங்க, அதை பின்தொடருங்கள். நிச்சயமாக வலிமையான பாரதம் உருவாகும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வலிமையான பாரதம் உருவாகிறது 2 பேர் கையில தான் இருக்கு. ஒன்று பெற்றோர்கள், இன்னொன்று ஆசிரியர் பெருமக்கள். அதனாலதான் உன்னதமான ஜாப், வெரி வெரி நோபல் ஜாப் ஆசிரியர்கள். அவர்களுக்கு என்னைக்குமே என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை நான் தெரிவிப்பேன். ஆசிரியர்கள் மட்டும் நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை உருவாக்குனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய சூப்பர்மேனை உருவாக்க முடியும். இந்தியாவில் எவ்வளவு பேர் சயின்டிஸ்ட் உருவாக்க முடியும். எவ்வளவு ஸ்பேஸ்ல நம்ம இன்னைக்கு போய் ஒரு குடிசை என்ன ஒரு பங்களாவே கட்ட முடியும். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஒரு மெம்பர் கிடையாது. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா டெவலப்டு கண்ட்ரிஸும் சேர்ந்து அங்க ஒரு பெரிய ஒரு பங்களா மாதிரி கட்டிட்டு இருக்கான். அங்க போய் தேவைப்பட்டா 300-400 நாட்கள் கூட தங்கி இருந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரிசர்ச் அங்க கண்டக்ட் பண்ண முடியும். பட் அப்படிப்பட்ட விஷயத்துல 120 கோடி இருக்கின்ற இந்த மக்கள்ல ஒருத்தன் அங்க போக முடியல. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த இதுல எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் பங்களிப்பும் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. அப்ப உலக நாடுகள் நம் மீதான பார்வை என்ன அப்படின்னா, இவங்கிட்ட எல்லாமே மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவ்வளவுதான். அவர்கிட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள், நல்ல திறமைசாலிகள் இல்லை அப்படிங்கறத நினைக்க. அதை வீழ்த்த வேண்டும். அதற்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய பயம், திறமையின்மை, நம்பிக்கையின்மை அப்படிங்கிற சிறையிலிருந்து நம்ம விடுபட வேண்டும். இந்தியா சுதந்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சர்ச்சில் சொல்லியிருக்கிறாரு, இந்தியா கேன் பி ஃப்ரீட் அட் எனி டைம். இந்தியா கேன் பி ஃப்ரீட் அட் எனி டைம். இந்தியாவை எப்பொழுது வேண்டுமானாலும் சுதந்திரம் கொடுக்கலாம், பட் நாட் த இந்தியன்ஸ். இந்தியர்கள் அவர்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் அடையவே மாட்டார்கள். ஏன்னா நம்ம அடிமைப்பட்ட எண்ணத்திலிருந்து மீறவே மாட்டார்கள். அதனால இந்தியா சுதந்திரம் பெரிய விஷயம் கிடையாது. இந்தியர்கள் சுதந்திரத்தை வாங்கணும். அதைத்தான் விவேகானந்தர் வலியுறுத்துறார். உனக்குள் இருக்கின்ற அடிமைத்தனத்தை, உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையின்மையை, உனக்குள் இருக்கின்ற அந்த செல்ஃப் எஸ்டீம் இருக்குல்ல, அதை உயர்த்தியா,
அதை மேல கொண்டு வரணும். அப்பதான் உண்மையான லிபர்ட்டி, பர்சனல் லிபர்ட்டி இஸ் த நேஷனல் லிபர்ட்டி அப்படிங்கிற சொன்னாரு. அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லிபர்ட்டி எப்படின்னா அந்த கருத்து சுதந்திரம், அந்த மாணவன் ஆசைப்படுகின்ற என்ன விஷயத்தை ஆசைப்படுகின்றனோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ற சுதந்திரத்தை இந்த ஆசிரியர்கள் கொடுக்க வேண்டும், அந்த பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிறது, இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் இந்தியர்கள் என்ன செய்ய போகின்றார்கள், இந்தியர்கள் என்ன செய்ய போகின்றார்கள். நாம் நமக்குள்ள என்ன, இந்தியர்கள் என்ன செய்வார்கள், MBA படிப்பான், MCA படிப்பான், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பான், நேரா பாஸ்போர்ட் விசா எடுப்பான், அமெரிக்கா போயிடுவான், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போயிடுவான். தப்பு கிடையாது, நமக்குன்னு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இங்க படிச்சு இன்னொருத்தனுக்கா உழைக்கிறது, இங்க படிச்சுட்டு போய் இந்த கண்ட்ரி எல்லாமே தருது, அங்க போயிட்டு உழைப்பான். அங்கிருந்து போயிட்டு வந்து தமிழை கூட பேச மாட்டான். இங்கிருந்து IUS போயிட்டு வந்துட்டானா தமிழ் மறந்து போயிடுமா? தேவையில்லையா? அது தமிழன் தானே, நீயே இதுதானே உனக்கு சோறு போட்டுச்சு, இதுதானே உனக்கு கல்வி கொடுத்தது. திரைகளோடையும் திரையையும் தேடுறதுல தப்பு இல்ல, அதுக்கு காரண கர்த்தாவான அந்த பவுண்டேஷனை மறந்துடக்கூடாது. அதனால நாம் இந்தியர்களாய் இருப்போம், இந்தியர்களாய் உழைப்போம், இந்தியாவிற்காக பாடுபடுவோம். இந்த நாளைய சமுதாயம் நிச்சயமாக நல்லபடியாக வளர வேண்டும், வலிமையான பாரதம் உருவாக வேண்டும். அதற்கு நல்ல பல வசதிகளை இந்த பள்ளி நிறுவனம் செய்து தர வேண்டும். ஆசிரியர் பெருமக்களும் பெற்றோர்களும் அதற்காக ஒன்றிணைந்து செயல்பட்டு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை இந்த நாட்டிற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தர வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பிற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன்.